சிஎம் சார் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு காரணம் இல்லாமல் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நம்மளை விட ஒரு குட்டியாக ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் சாருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். அந்த அடியாள் சோஷியல் மீடியாவில் ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, அது ஓகே, அது கூட மன்னிச்சிடலாம். அந்த அடியாள் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் சினிமா கனவுகளோட சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக வர ஏழை பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதில் ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் எப்போதுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த பொண்ணு இப்போ கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போய் திரும்பவும் கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷீ இஸ் மென்டலி இல். ஒரு பெண்ணுக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் அந்த பெண்ணோட தன்னம்பிக்கையை அழிக்கிறது தான், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது தான். சிஎம் சார், we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது, ஆனா யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது. நான் இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் அடியாள் நாளைக்கு அவரோட சோஷியல் மீடியா மாஃபியாவை வச்சு என்னை ரொம்ப கேவலமாக பேசுவார். அவர் என்னை என்ன வேணாம் பண்ணலாம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்னோட அட்ரஸ் கொடுத்தேன், அவர் மறந்துருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய சிஎம்மோட அடியாள் அவர்களே, தாராளமாக வீட்டுக்கு வாங்க. எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். கேள்விகள் தொடரும். சிஎம் சார், வெல்வோம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.